புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே, நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் விருதுநகரிலே பிறந்து நம்முடைய தமிழ்நாட்டை சொர்க்க பூமியாக மாற்றியவர். 9 ஆண்டுகள் ஆட்சி செய்து 9க்கு மேற்பட்ட அணைகளை கட்டி நீரின்றி அமையாது உலகு, நீர் இல்லை என்றால் விவசாயம் இல்லை, விவசாயம் இல்லை என்றால் வயிறார சோறு இல்லை என்று முடிவு பண்ணி அணைகளை கட்டினார். அந்த அணைகளிலே மிக முக்கியமானது சாத்தனூர் அணை. அந்த சாத்தனூர் அணை வருகை கொடுக்கிற தண்ணீர் தான் நாங்கள் எல்லாம் உணவாக உண்ணுகிறோம். அது மட்டுமல்ல, அவர் செய்த சாதனைகள் 3 கிலோமீட்டர் உள்ளாக இருக்கிறதற்கு பள்ளிகளை திறந்து நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, ஆரம்ப பள்ளி இப்படியெல்லாம் உருவாக்கிய மாபெரும் தலைவர் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி கண்ணதாசன் இறந்தபோது எழுதிய கவிதையை பார்ப்போம். தனியே எனக்கு ஓர் இடம் வேண்டும், தலை சாயும் வரை நான் அழ வேண்டும், வானகம் போய் வர வழி வேண்டும், எங்கள் மன்னனை நான் பார்த்து வர வேண்டும், தாயே எனக்கு ஒரு வரம் வேண்டும், என் தலைவனை மீண்டும் நீ தர வேண்டும், தமிழே எனக்கு ஒரு மொழி வேண்டும், அவன் தன்மையை சொல்லி நான் தொழ வேண்டும், இருப்பேன் பல நாள் என்றானே, எம்மை ஏய்த்தது போல் என்று சென்றானே, அவன் சிரிக்கும் அழகை பார்ப்பதற்கே, அவன் சிரிக்கும் அழகை பார்ப்பதற்கே அந்த தேவன் அருகினில் அழைத்தானோ, பறக்கும் பறவைகள் கூட்டங்களே எங்கள் பாரத வீரனை காண்பீரோ. பறக்கும் இப்படி கண்ணதாசன் எழுதி மிக அற்புதமாக வணங்கிய தலைவர் தான். அதேபோல் நாடாரை பற்றி பாடினார். சொத்து சுகம் நாடார், சொந்ததனை நாடார், பொன்னென்றும் நாடார், பொருள் நாடார், தான் பிறந்த அன்னையும் நாடார், ஆசிரியர் நாடார், நாடொன்றே நாடி வந்த நாடார் இவர்தான் என்று நாடாரை பற்றி அவரை நாடார் என்று சொல்வதை மிக அற்புதமாக கவிதையாக நம்முடைய கண்ணதாசன் அவர்கள் தொகுத்து வழங்கினார்கள். பெருந்தலைவர் காமராஜருக்கும் கண்ணதாசனுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அப்பப்போ கர்ம வீரர் காமராஜரை பற்றி திரைப்படங்களிலே பாடலை எழுதியிருப்பார். அதே போல காமராஜரிடம் தூது சொல்லுங்கள் என்று அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேர்க்கின்ற நாள் பார்த்து சொல்லடின்னு அப்படி ஒரு வரி வரும். சிவகாமி மகன் என்றால் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜருடைய தாயார் பேர் சிவகாமி அம்மாள். ஒரு சிறிய வீட்டிலே பிறந்தார். செல்வ செழிப்பிலே வளரவில்லை. கிங் மேக்கராக திகழ்ந்தார். அரசனாவதை விட அரசர்களை உருவாக்கினால் நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று பல பிரதம மந்திரியை உருவாக்கிய தன்மை பெருந்தலைவர் காமராஜருக்கு உண்டு. நேரு கலைஞருக்கிற சமயத்தில் எல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து சென்று சில யோசனைகளை சொல்லி அந்த யோசனைகள் எல்லாம் வெற்றி கண்டவர் தான் பெருந்தலைவர் காமராஜர். ராணுவ தளபதிக்கும் நேருவுக்கும் பிரச்சனை இருக்கின்ற சமயத்தில் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக மிக அற்புதமான திட்டம் தீட்டி கொடுத்து அதனை வெற்றி கண்டவர். அவர் இளமையிலே எப்படி வாடியிருப்பார் காமராஜர்? தங்கமணி மாளிகையில் தனிவயிற பந்தலிட்டு மங்கையர்கள் சுட்டி வந்து மங்களமாய் கோலமிட்டு திருநாள் அலங்கார சிறை போல் அரங்கழித்து வாழ்த்தொழிக்க பெற்றெடுக்கும் மகனாக வந்ததில்லை. நிமிர்ந்தால் தலை இடிக்கும், நிற்பதற்கே இடமிருக்கும், அமைவான ஓர்குடியில் ஐயா நீ வந்துதித்தாய்,
நிமிர்ந்தால் தலையிடிக்கும், நிற்பதற்கே இடம் இருக்கும். அமைவான ஓர்குடியில் வந்துதைத்தாய், முழந்துண்டு சட்டைக்கும் முதலில்லா தொழிலாளி. முழந்துண்டு சட்டைக்கும் முதலில்லா தொழிலாளி. பழனிமலை ஆண்டிக்கு பக்கத்தில் குடியிருப்போர். பொன்னில்லான், பொருள் இல்லான், புகழின்றி வசையில்லான், இல்லாலும் இல்லான், இல்லை எனும் ஏக்கமிலான். இல்லாலும் இல்லான், இல்லை எனும் ஏக்கமிலான். அரசியலை காதலிக்கே அர்ப்பணித்தார் மத்தியிலே, அரசியலை காதலிக்கே அர்ப்பணித்தார் மத்தியிலே, காதலியே அரசியலாக்கிய மாபெரும் தலைவர் என்று மிக அற்புதமாக அந்த கண்ணதாசனுடைய வரிகளெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது மிக சிறப்பாக இருக்கும். அந்த நாடார் அவரை எப்படி கேலி செய்கிறார் என்பதை எல்லாம் அறிந்து மிக அற்புதமான நாடார் வருகின்ற போது கண்ணதாசன் இப்படி அவருடைய பல கோணத்தில் அவரை சிந்தித்திருக்கிறார். அதையெல்லாம் சொல்வதற்கு நிச்சயமாக ஒரு நாள் பத்தாது. அந்த அளவுக்கு கண்ணதாசன் காமராஜரை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறார். அப்பேற்பட்ட பெருந்தலைவர் காமராஜரை நாம், உலகம், தமிழ் மக்கள் அத்தனை பேரும் அவரை பாராட்டுவதற்கு என்ன காரணம், போற்றுவதற்கு என்ன காரணம் என்றால், 9 ஆண்டுகள் முதலமைச்சராக தமிழ்நாட்டிலே ஆண்டு கடைசியிலே ஒரு 5-6 வேட்டிகளையும் 5 ரூபாய் பணத்தையும், சொந்த வீடு இல்லாமல் எல்லாவற்றையும் தனக்கு என்று இருக்கிற மத்தியில் எதுவுமே எனக்கு வேண்டாம், எல்லாம் நாட்டுடைய சொத்து என்று நினைத்த பெருந்தலைவர் காமராஜரை பிடிக்காதவர்கள் யார் இருப்பார்கள்? அவர் பள்ளிக்கூடம் திறந்து அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் உணவின்றி படிக்க வரவில்லை என்று கருதி உணவு திட்டத்தை உருவாக்கியவர். அதேபோல பிரசிடென்ட் காலேஜில் என்று நினைக்கிறேன், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த காலேஜிலே 25 சீட்டு தான் இருக்கிறது. அந்த 25 சீட்டு முடிந்த பிறகு அந்த காலேஜில் இடமில்லை என்று ஒரு மாணவன் ஏங்கி அழுததை பார்த்து படிப்பதற்காக அந்த வகுப்பையை மாற்றி அமைத்து சோதனை கூடத்தில் செல்கின்ற சமயத்தில் இன்னொரு வகுப்பு தொடங்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு 25 மாணவர்களை சேர்த்து காலேஜை விரிவுபடுத்திய பெருந்தலைவர் காமராஜ் தான் இந்த மாலை வகுப்பு திட்டத்தை உருவாக்கினார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போல ஒரு அதிகாரி சொல்லுகிறார், 10 மாணவர்கள் உங்களுடைய அதிகாரத்தில் வருகிறது, நீங்கள் நினைத்தால் 10 மாணவர்களுக்கு அந்த மெடிக்கல் காலேஜ் இடம் கொடுக்கலாம், காலேஜ் இடம் கொடுக்கலாம் என்று சொல்கின்ற பொழுது உடனடியாக அந்த ஃபைல் அடுக்கி வைத்திருக்கிறார். 100க்கு மேற்பட்ட அந்த 10 மாணவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், 100க்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் இருக்கிறது. அதை எடுத்தார் காமராஜர். கடகடவென்று எடுத்து 10 மாணவர்களை தேடி கையெழுத்து விட்டு இந்த 10 மாணவர்களுக்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். உடனடியாக ஆச்சரியமாக இருந்த அதிகாரிகளுக்கு, எப்படி இந்த 100கணக்கான விண்ணப்பங்களில் 10 பேரை தேர்ந்தெடுத்தார் என்று மறுநாள் கலக்கத்தில் போய் காமராஜரிடம் சொன்னார். அந்த அதிகாரி கேட்டார், ஐயா, நீங்கள் 10 மாணவர்கள் உங்கள் சிபாரிசிலே சேர்க்கலாம், ஆனால் அந்த 10 மாணவர்களை எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்ட பொழுது, அது ஒண்ணுமில்லை, மிகவும் எளிதான காரியம் என்று சொல்லி அந்த விண்ணப்பத்தில் பார்த்தேன், தந்தை கையெழுத்திடும் இடத்திலே கைரேகை இருந்தது, அந்த கைரேகை வைத்த விண்ணப்பத்தை நான் 10 தேர்ந்தெடுத்து கொடுத்தேன் என்று சொன்னார். தந்தை படிக்கவில்லை என்று அந்த கை நாட்டிடுகிற அந்த குடும்பத்தில் டாக்டராக வேண்டும், இன்ஜினியராக வேண்டும், பெரிய படிப்பிலே வளர வேண்டும் என்று நினைத்த பெருந்தலைவர் காமராஜரை நாம் போற்ற வேண்டும். எத்தனையோ பதவிகள் அவருக்கு தேடி வந்த போதும் பதவி எனக்கு முக்கியமில்லை, தமிழ்நாடுதான் முக்கியம் என்று சொன்னவர் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர். சுதந்திரம் அடைந்து 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்த பிறகு 1948 சென்னையிலே ஊராட்சி மன்ற தேர்தல் நடக்கிறது. அந்த சென்னை மாநகரத்தை தனி மொழிவாத மாநிலமாக ஆந்திரா பிரிந்திருக்கிறது, கர்நாடகா பிரிந்திருக்கிறது, கேரளா பிரிந்திருக்கிறது. ஆனால் ஆந்திர மக்களுடைய எண்ணம், எப்படியாவது நம்முடைய
அந்த சென்னையை நாம் ஆந்திர இனத்திலே அந்த ஆந்திரா பகுதியிலே சேர்க்க வேண்டும் என்று நினைத்து அங்கே காங்கிரஸ்காரர்கள் இருக்கிற 1948 சூழ்ச்சி செய்து சென்னை மாநகராட்சி முழுக்க தேர்தல் முழுக்க தெலுங்குகளை வைத்து போட்டியிட செய்து வென்றுவிட்டால் சென்னை மாநகரை நாம் ஆந்திராவோடு இணைக்கலாம் என்று திட்டம் தீட்டியதை அறிந்த காமராஜர் உடனடியாக ஒரு திட்டம் தீட்டி தமிழ்நாடு சென்னை நமக்கு தான் என்று போராட்டத்தை உருவாக்கி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அது பிரச்சாரம் சென்னை முழுக்க பிரச்சாரம் செய்து சென்னை தமிழ்நாட்டோடு இருக்க வேண்டும், தமிழர்களுக்கு சொந்தமான இடம் சென்னை என்று சொல்லி அந்த போராட்டத்தின் விளைவாக புதிய வேட்பாளர்கள் நிற்க வைத்தார். அந்த புதிய வேட்பாளர்கள் அத்தனை பேரும் சென்னை மாநகராட்சியிலே வெற்றி பெற்று அந்த சென்னையை மீட்டு தந்த மாபெரும் தலைவர் தான் பெருந்தலைவர் காமராஜர். நேரு மிகவும் வருத்தப்பட்டார். சுதந்திரம் அடைந்து ஒரு வருடத்துக்குள்ளாக சென்னையை இப்படி ஆந்திராவில் கேட்கிறதே நிலைமை எப்படி ஆகுமோ என்று நினைக்கின்ற பொழுது ஒரு போராட்டத்தை உருவாக்கி போராட்டத்தின் மூலம் வேட்பாளர் நிறுத்தி வேட்பாளர்கள் களத்திலே வெற்றி பெற செய்து சென்னையை மீட்டு தந்த மாபெரும் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் என்று நாம் படிக்கின்ற போது கேட்கின்ற போது நமக்கு தியாகத்தின் திருவுரமாக நம்முடைய கர்ம வீரர் என்றார். கர்ம வீரர் காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர், தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் பெருந்தலைவர். கர்ம வீரர் என்றார் காரியத்தில் கண்ணாக இருப்பார். காரியத்தை முடிக்கிறவரை அவர் கண் உறக்கம் கொள்ளாது, அதே சிந்தனை இருப்பார், அதே செயல் இருப்பார். கர்ம வீரர், கர்மத்தில் கண்ணாக இருக்கக்கூடியவர். அதனால்தான் நம்முடைய நேரு பிரதமரிடம் பல கோரிக்கைகளை வைத்து ஆறுகளை அணை கட்டினார். பள்ளிக்கு மாணவர்களை வரவழைத்தால் பள்ளியிலே கல்வியிலே முன்னேற்றம் கண்டார். சென்னையை மீட்டு தந்தார். இன்னும் ஏராளமான திட்டங்களை தமிழ்நாட்டிலே வகுத்து இனிமேல் ஒரு 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் வரை காமராஜர் போட்ட திட்டத்தை தான் நாம் விரிவுபடுத்த முடியும். அந்த அளவுக்கு அவருடைய சிந்தனை இருந்தது. படிக்காத மேதையாக இருந்து விருதுநகரிலே பிறந்து நம்முடைய இந்தியாவுடைய பிரதம மந்திரிகளை தேர்ந்தெடுக்க அளவுக்கு ஆற்றல் வந்தது என்று சொன்னால் இதுதான் அவருடைய நாட்டுப்பற்று மொழிப்பற்று என்று சொல்லி பெருந்தலைவர் காமராஜர் புகழ் ஓங்க வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் கொடுத்த சத்துணவை நானும் உண்டிருக்கிறேன். அதே போல இன்னும் எவ்வளவோ மாணவர்கள் சத்துணவை உண்டு வளர்ந்திருப்பார்கள். அது படிப்பதற்கு முக்கியமான காரணம் காமராஜராக இருந்திருப்பார். அவர் இறக்கின்ற போது எனக்கு அந்த அளவுக்கு ஒரு அறியாத வயதாக தான் இருந்திருப்பேன். ஆகவே அவர் இறந்து விட்டாலும் அவர் காலத்தை வென்று நம்மோடு இன்றும் இருக்கிறார். கல்வி பள்ளிக்கூடம் பார்க்கிற இடமெல்லாம் இருக்கிறார். காலேஜ் இருக்கிற இடமெல்லாம் காமராஜர் இருக்கிறார். மெடிக்கல் காலேஜ் இருக்கிற இடமெல்லாம் காமராஜர் இருக்கிறார். இந்த கல்வி இருக்கிற வரை, மாணவர்கள் இருக்கிற வரை, படித்த மேதைகள் இருக்கிற வரை, தமிழ்நாடு இருக்கிற வரை, தமிழ் மொழி இருக்கிற வரை, தமிழர்கள் இருக்கிற வரை காமராஜர் புகழ் இருக்கும். அவர் புகழ் வாழ்க என்று சொல்லி புதுவை அமிர்தா குரலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்களெல்லாம் இப்படிப்பட்ட கருத்துள்ள பதிவுகள் எல்லாம் நீங்கள் பார்க்கவில்லை என்றாலும் நான் கவலைப்பட போவதில்லை. ஏனென்று சொன்னால் எனக்கு ஒரு ஆத்ம திருப்திக்காக எனக்கு தெரிந்ததில்லை, சில தவறு மாறுதல் கூட ஏற்பட்டிருக்கலாம். நான் படித்ததை கேள்விப்பட்டதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமை கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.